ஹாய், வெல்கம் டு டே 21 ஆஃப் 21 டேஸ் பர்சனல் பவர் மாஸ்டரி. கடந்த 20 நாட்கள் நம்ம வாழ்க்கையை எப்படி நாம மேம்படுத்துவது அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு இருந்தோங்க, ரைட்? அந்த 20 நாட்களிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில மாற்றம் ஏற்பட்டிருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன், ரைட்? ஸோ டே 1ல இருந்து நம்ம ஆரம்பித்து ஈர்ப்பு விதியை பத்தி பார்த்திருந்தோம். அதாவது ஈர்ப்பு விதினா என்ன, நம்முடைய எண்ணங்கள் மூலமாக நிஜமாவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைப்பதை ஈர்க்க முடியுமா அப்படிங்கிறது, அந்த கேள்விக்கான பதில் தான் அந்த முதல் நாள். ஈர்ப்பு விதினா என்ன, அந்த ஈர்ப்பு விதியை நாம எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத பத்தி பார்த்துருந்தோம், சரிங்களா? அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கடவுள், ரைட்? எனக்குள்ள இருக்கிற கடவுளை நான் மேம்படுத்தினால்தான், என்னுடைய கடவுளை நான் கூர்ந்து கவனித்து அவரை இன்னும் வலுமைப்படுத்தினால்தான் நான் நினைப்பதை அந்த பிரபஞ்சம், எனக்குள்ளார இருக்கிற பிரபஞ்சம் ஈர்க்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கணும். அதற்கு அதிகப்படியா உபயோகப்படுத்தக்கூடியதுதான் அந்த NLP அப்படிங்கிறது, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங், சரிங்களா? அந்த நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு பேசிக்ஸ் நாம முதல் நாள் பார்த்திருந்தோம், சரிங்களா? அதை தொடர்ந்து தினசரி பர்சனல் மாஸ்டரி ஜேர்னல் ஃபில் பண்ண சொல்லிருங்க. அதை தினமும் ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்களா? காலையிலும் இரவு தூங்குவதற்கு முன்னாலும், ஓகேங்களா? அந்த மார்னிங் மைண்ட் செட், ஈவினிங் மைண்ட் செட் கேள்விகள், ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார், அண்ட் தினசரி நான் எவ்வளவு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கிறேன் அப்படிங்கிறது, அண்ட் என்னுடைய இமோஷன்ஸ் அன்றைய தினத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறது, ஓகேங்களா? என்னுடைய 3 கோல்ஸ் அதை நான் தினசரி பயன்படுத்துறேன்னா, அண்ட் நமக்குள்ள சொல்லக்கூடிய ஒரு அஃபர்மேஷன், சரிங்களா? ஸோ அதையும் எழுத சொல்லியிருந்தோம். அது தினசரி பயன்படுத்திட்டு இருப்பீங்க நான் நம்புறேன். அப்படி பயன்படுத்தலை அப்படின்னா அட்லீஸ்ட் இன்னில இருந்தாலும் பயன்படுத்த ஆரம்பிங்க, ஓகேங்களா? டெஃபினெட்லி இட் ஒர்க்ஸுங்க, சரிங்களா? ஸோ அந்த டே 1 முடிந்த பிறகு டே 2ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நாம நினைத்ததை அடையணும்னா அதற்கு உண்டான ஸ்டெப்ஸ் என்னென்ன, ஓகேங்களா? அதாவது அவுட்கம் ஃப்ரேம் என்னவா இருக்கணும், அந்த ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், அந்த ஆக்ஷன்ஸ் நம்ம செய்த பிறகு சரியாதான் நம்ம செய்திருக்கிறோமா அப்படிங்கிறத ஒரு ஃபீட்பேக் நமக்கு வரும் இல்லைங்களா? அந்த சென்சரி ஆக்டிவிட்டிக்கான அந்த ஒரு லேர்னிங் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்த்திருந்தோம். அண்ட் அதை தொடர்ந்து எல்லா விஷயமும் நம்ம நினைக்கிறபடி நடக்காது, அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்குள்ள அந்த பிஹேவியர் ஃபிளெக்சிபிலிட்டிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்திருந்தோம், சரிங்களா? அண்ட் அன்றைய தினமே நம்ம அவுட்கம் ஃப்ரேமுக்கும் அந்த பிளேம் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் அதற்கும் உண்டான வித்தியாசத்தை நம்ம பார்த்திருந்தோம், ரைட்டுங்களா? ஒரு சில கேள்விகள் ஆன்சர் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கீங்களா? ஸோ அவுட்கம் ஃப்ரேம் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு உண்டான பதில்கள் எழுதுனீங்க, அண்ட் பிளேம் ஃப்ரேம் மைண்ட் செட்ல இருக்கும்போது அதற்குண்டான கேள்விகளுக்கு உண்டான பதில் எழுதுனீங்க, ஓகேங்களா? அதற்குண்டான வித்தியாசத்தை நீங்க பார்த்தீங்க, ஓகே? அதை பேஸ் பண்ணி அன்றைய தினத்திலிருந்து அடுத்து வர 21 நாள் கம்ப்ளைண்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? தினசரி ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் அலவுடு அப்படின்னு சொல்லியிருந்தோம், ரைட்? ஸோ கடந்த 20 நாளும் நீங்க அதை பயன்படுத்தி இருப்பீங்க நான் நம்புறேன். அப்படி கம்ப்ளைண்ட்ஸே சொல்லாதப்போ உங்களுக்குள்ளார ஒரு வித்தியாசம் நீங்க உணர்ந்திருப்பீங்க, சரிங்களா? அண்ட் ஒரு சில நேரங்கள்ல கம்ப்ளைண்ட்ஸே சொல்லாம இருக்க முடியுமான்னு கேட்டா அது சிரமம் தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ரைட்? இவ்வளவு நாள் நான் கம்ப்ளைண்ட்ஸே சொல்லிட்டு வந்துட்டு திடீர்னு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் சொல்ல வேணாம்னு சொன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி எனக்கு உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, ஓகேங்களா? ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது 100 கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு நாள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் 75 கொண்டு வாங்க, அப்புறம் 50 கொண்டு வாங்க, 25 கொண்டு போங்க. அந்த கம்ப்ளைண்ட்ஸே சொல்லாமல் இருக்கும் பட்சத்தில் என்னென்ன ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது அடுத்து வர நாட்களையும் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது டே 10 அந்த டேஸ்ல நம்ம பார்த்துருந்தோம், கரெக்டுங்களா? ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லாம இருக்கப்போ எப்படி இருக்குங்கிறது, ஓகே? அண்ட் டே 3ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதரையும் 2 விஷயங்கள் எப்படி நம்ம வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகுது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதாவது மூவிங் டுவர்ட்ஸ் பிளஷர் அண்ட் மூவிங் அவே ஃப்ரம் பெயின் அப்படிங்கிற விஷயங்கள் தான் எப்படி நம்ம வாழ்க்கையை டிரைவ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம், சரிங்களா? டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து டே 4 அன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, கிராட்டிடியூட். நம்ம இதுவரைக்கும் கடந்து வந்த வாழ்க்கையில் நம்ம என்னென்ன விஷயங்களுக்கும், சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம நன்றி உணர்வு தெரிவிக்காம இருந்திருப்போம், ரைட்? அப்படி நன்றி உணர்வு தெரிவிக்காம இருக்கும் பட்சத்தில் நம்ம வாழ்க்கையை நம்ம செரிஷ் பண்ண முடியாது, கரெக்டுங்களா? ஸோ அதற்காக ஒரு நாள் ஃபுல்லா அந்த கிராட்டிடியூட்னால என்னென்ன நல்ல விஷயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அண்ட் அன்றைய தினமே வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பற்றி பார்த்திருந்தோம், ரைட்? ஈர்ப்பு விதியில அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு 3 விஷயம் இருக்கு அப்படின்னா அதில் முதல் ஒன்று வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன். அதை டே 4 நம்ம பார்த்திருந்தோம், சரிங்களா? அண்ட் அதை தொடர்ந்து டே 5ல நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதரும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு இலக்கு வைத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த கோல்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த கோல்ஸை நம்ம நோக்கி பயணிக்க தடையா இருக்கக்கூடியது ஒரு சில நம்முடைய லிமிட்டிங் பிலீவ்ஸ், ஓகேங்களா? அதற்கு தடையா இருக்கிற நம்முடைய நம்பிக்கைகள், ஓகேங்களா? எதிர்மறையான நம்பிக்கைகள்.
அந்த எதிர்மறையான நம்பிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எதிர்மறை எண்ணங்களுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பார்த்திருந்தோம். அதை உங்களுடைய என்ன எதிர்மறை எண்ணங்கள் என்னவா இருக்குது அப்படிங்கிறத ஃபில் பண்ண சொல்லிடணும் ஆக்டிவிட்டி புக்ல. அதெல்லாம் ஃபில் பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன். ரைட். அண்ட் அதை தொடர்ந்து ஈர்ப்பு விதியில இன்னொன்று அதிகமா பயன்படுத்தக்கூடிய டெக்னிக் அப்படிங்கிறது 555 டெக்னிக். ரைட்டுங்களா? 5 நாட்களும் நாம புதியதாக விதைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை 5 நாட்கள் 55 முறை எழுத சொல்லியிருந்தோம். ரைட். அது இம்போசிஷன் இல்லை, இட்ஸ் ரிப்பீட்டேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஞாபகம் வருதுங்களா? ஸோ அந்த 5 நாட்களும் நீங்க 55 முறை உங்களுடைய புதிய நம்பிக்கை விதைத்திருப்பீங்க நான் நம்புறேன். ரைட். அண்ட் அதை தொடர்ந்து டே 6ல நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, சரி நம்முடைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ் என்னென்ன, அதாவது என்னுடைய எதிர்மறை நம்பிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தெரிந்து கொண்ட பிறகு அந்த எதிர்மறை நம்பிக்கையை எப்படி நான் யூட்டிலைஸ் செய்வது அப்படிங்கறத பார்த்திருந்தோம். பிலீஃப்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ், அதாவது 11 பிலீஃப்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் பார்த்திருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஓகே. ஸோ அந்த 11 பிலீஃப்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் பயன்படுத்தி உங்களுடைய எதிர்மறை நம்பிக்கைகளை நியூட்ரலைஸ் பண்ணுங்க. அந்த நியூட்ரலைஸ் பண்ண பிறகு புதியதாக ஒரு நம்பிக்கையை விதைங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரைட். அதற்குண்டான ஆக்டிவிட்டியும் நீங்க உங்களுடைய ஆக்டிவிட்டி புக்ல செய்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அன்றைய தினமே உங்களுடைய லிமிட்டிங் பிலீவ்ஸ் இருக்கு இல்லைங்களா, நீங்க ஒரு பேப்பர்ல எழுதின பிறகு அந்த லிமிட்டிங் பிலீவ்ஸை மனதார தீயில் இரையாக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரைட். அதை பேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் அதை பேர்ன் பண்ண பிறகு நம்முடைய FB குரூப்ல போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ரைட். ஒரு சிலர் செய்திருந்தீங்க, அதற்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் ஒரு சிலர் அதை செய்யலை அப்படின்னா ஜஸ்ட் அதை செய்து பாருங்க. ஓகே. உங்களுக்குள்ள அந்த ஒரு எதிர்மறை எண்ணங்கள் உங்களை விட்டு விலகுவதை உங்களால உணர முடியும். ரைட். அண்ட் டே 7 நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, கோல் கார்டு அதை ஃபில் பண்ண சொல்லியிருந்தோம். உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கிறத அந்த கோல் கார்டில் ஃபில் பண்ணுங்க. ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் அப்படின்னு சொல்லி எழுதி நீங்க அந்த கோல் அடைந்துட்டதாகவே எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை உங்களுடைய ஹேண்ட் பேக்லயோ இல்லை பாக்கெட்லயோ வைக்க சொல்லியிருந்தோம். ரைட். அதை நீங்க தினசரி வைத்திருப்பீங்க நான் நம்புறேன். அதுதான் ஆங்கரிங்க்கு உதவும் சொல்லியிருந்தேன். அன்றைய தினம் ஆங்கரிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நான் பயன்படுத்தினேன். ஸோ அதை தொடர்ந்து ஆங்கரிங் எப்படி நீங்க பயன்படுத்தலாம்ங்கிறத பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அண்ட் அடுத்ததாக விஷுவலைசேஷன் டெக்னிக் பத்தி பார்த்திருந்தோம். ஓகேங்களா? நம்மளுடைய கோல் என்ன அப்படிங்கிறது நம்ம மனதில் 10 முறை சொன்ன பிறகு, ரைட், அந்த கோல் அடைந்துட்டதாகவே மனதார உணர சொல்லிடணும். அந்த கோல் அடையிறப்போ நீங்க என்னென்னலாம் பார்ப்பீங்க, என்னென்னலாம் கேட்பீங்க, என்னென்னலாம் ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பத்தி கம்ப்ளீட்டா விஷுவலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது தினசரி மார்னிங்கும் நைட்டும் தவறாம பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தோம். ரைட். அண்ட் அதை தொடர்ந்து டே 8, ஓகேங்களா, டே 8 அன்னைக்கு என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, உங்களுடைய கோல் அடைவதற்கான ஒரு டீடைல்டு ரோட் மேப். ஓகேங்களா? அந்த ரோட் மேப் எப்படி இருக்கணும், அந்த கோல் எதற்காக நான் ஈடுபடுறேன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கான்ஃபிடென்டான ஒரு ஸ்டேட் வரணும் அப்படின்னா அது என்னுடைய பர்பஸோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது நம்ம முழுமையா தெரிந்து கொள்வதற்காக வெல் டிஃபைன்ட் அவுட்கம்ஸ் ஃபில் பண்ண சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? உங்களுடைய ஆக்டிவிட்டி புக்ல அந்த வெல் டிஃபைன்ட் அவுட்கம்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ரைட். அண்ட் அதை தொடர்ந்து டே 9, ஓகேங்களா, டே 9ல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுடைய அவங்களுடைய லேர்னிங் ஸ்டைல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்த்திருந்தோம். அதாவது நம்மளுடைய 5 புலன்கள் மூலியமா நம்ம உள்வாங்குறோம் இல்லைங்களா, அந்த விஷுவல், ஆடிட்ரி, கினெசெட்டிக், இதை பத்தி பார்த்திருந்தோம். கூடவே டேஸ்ட் ஒன்று இருக்கு, ஸ்மெல் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஒரு நொடியில 20 லட்சம் பிட்ஸ் ஆஃப் டேட்டா நம்ம கன்சியூம் பண்றோம்னு சொல்லியிருந்தோம். ரைட். இப்போ ஞாபகம் வரும் நான் நம்புறேன். ஸோ அதை தொடர்ந்து அந்த VAK அப்படிங்கிறது பார்த்துக்கணும். இந்த விஷுவல், ஆடிட்ரி, கினெசெட்டிக், நீங்க எந்த லேர்னிங் ஸ்டைல ப்ரிடாமினண்டா இருக்கீங்க அப்படிங்கறது ஆக்டிவிட்டியை நீங்க கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அண்ட் அன்றைய தினமே நாம எப்படி மற்றவர்கள் அவர்களுடைய ஐக்யூஸை பேஸ் பண்ணி அவங்க விஷுவலா, ஆடிட்ரியா இல்லை கினெசெட்டிக்காங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ அதையும் நீங்க செய்திருந்தீங்கன்னு நான் நம்புறேன். ரைட். அண்ட் அதை தொடர்ந்து டே 10ல நம்ம என்ன பண்ணோம்னா, சரி எல்லா நேரமும் ஐக்யூஸை பேஸ் பண்ணியே நான் VAK அசஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. அப்படிங்கிற பட்சத்தை நான் என்ன பண்ணணும்ங்கிற கேள்விக்கு விடையா வார்த்தைகள் மூலியமா நாம VAK-வை அசஸ் பண்ண முடியும். அந்த பர்சன் விஷுவல் பர்சனா, ஆடிட்ரி பர்சனா இல்லை கினெசெட்டிக் பர்சனா நம்ம அசஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? அண்ட் அதே நாளே நம்ம சப்மோடாலிட்டிஸ் பத்தி பார்த்துருந்தோம். சரிங்களா? அதாவது ஒரு சில எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம எப்படி உள்வாங்குறோம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? நம்மளுடைய விஷுவல், ஆடிட்ரி, கினெசெட்டிக் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் உள்வாங்குறோம். அப்படி உள்வாங்கும் போது அதனுடைய இன்டென்சிட்டி நம்ம பண்ண அதாவது ஒரு நெகட்டிவான ஒரு மெமரியை நம்ம அதையே யோசித்து கொண்டு இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதோட இன்டென்சிட்டி லெவல் அதிகப்படுத்துறோம். சரிங்களா? அப்ப அது ஆழமா மனசுல பதியுது, அது நம்முடைய பேட் மெமரிஸை உருவாகுது. சரிங்களா? ஸோ அதனால அந்த சப்மோராலிட்டிஸ் பயன்படுத்தி நம்முடைய பாஸ்ட் நெகட்டிவ் மெமரிஸை எப்படி எரேஸ் பண்றதுன்னு பார்த்தது. சரிங்களா? அந்த டிசால்விங் டெக்னிக் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக்லாம் சொல்லியிருந்தோம்.
ரைட். அண்ட் அதை தொடர்ந்து டே 11 நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, ஒவ்வொரு மனிதரையும் அதிகப்படியாக டிரைவ் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஹாட்ஸ்பாட்ஸ்ங்கிறது அவங்களுடைய வேல்யூ சிஸ்டம்ஸ். ஒவ்வொரு மனிதனுடைய வேல்யூ சிஸ்டம்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய வாழ்க்கை பயணமே ஏற்படுதுன்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ உங்களுடைய வேல்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறது உங்களே லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தோம். அண்ட் உங்களுடைய வேல்யூஸை உங்களுடைய கோலுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் செய்ய சொல்லியிருந்தோம். அந்த ப்ரியாரிட்டி ஆஃப் வேல்யூஸ் எப்படி மாத்துறதுன்னு சொல்லியிருந்தோம் சப்மொடாலிட்டிஸ் பயன்படுத்தி. சரிங்களா? அண்ட் டே 12 என்ன சொல்லியிருந்தோம்னா ரேப்போ பில்டிங் அப்படிங்கிறது பத்தி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? எல்லா விஷயமும் நம்மளுடைய கோல், நம்மளுடைய அவுட்கம் எதுவாக இருந்தாலும் நாம மட்டுமே தனியா இருந்து போராடி வின் பண்ண முடியாது. ஓகேங்களா? நம்ம கூட மனிதர்கள் எப்பயுமே இருப்பாங்க. அந்த மனிதர்கள் நமக்கு ஏற்ற ஒரு அவுட்கம் அடையணும் அப்படின்னா அவர்கள் மூலியமா எப்படி நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நமக்கு தேவையான அவுட்கம் பெறது அப்படிங்கிறத பத்தி அந்த ரேப்போ பில்டிங்ல பார்த்துருந்தோம். அதாவது டே 12ல. சரிங்களா? அண்ட் டே 13 அப்போ ஒவ்வொரு மனிதர்களையும் நம்ம என்னதான் ரேப்பை பில்ட் பண்ண முயன்றாலும் ஓகே ஒரு சிலருக்கு ரேப்பை பில்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் அதை பேஸ் பண்ணி மெட்டா ப்ரோக்ராம்ஸ் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதாவது நமக்குள்ள இருக்கிற ஃபில்டர்ஸ். ஓகேங்களா? அதாவது 7 ஃபில்டர் பார்த்துருந்தோம். இன்டர்னல், எக்ஸ்டர்னல், அப்புறம் குளோபல், டீடைல்டு அப்படின்னு 7 பார்த்துருந்தோம். சரிங்களா? இப்போ ஞாபகம் வரும் நான் நம்புறேன். ஓகே, அந்த 7ல் உங்களுடைய மெட்டா ப்ரோக்ராம் என்ன, நீங்க யாரோட ரேப்போ பில்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அவர்களுடைய மெட்டா ப்ரோக்ராம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த ரேப்போ எப்படி பில்ட் பண்ணலாங்கிறத பண்ண சொல்லியிருந்தோம். அடுத்ததா டே 14 அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுக்குள் கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கு இல்லைங்களா, அந்த கேள்விகள் தான் நம்முடைய வாழ்க்கையை சரியான பயணத்தில் ஈடுபட வைக்குது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அந்த எம்பவரிங் கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி நமக்குள்ளே நம்ம கேட்கறது அப்படிங்கிறத பத்தி பார்த்துருந்தோம். சரிங்களா? ஹவு எம்பவரிங் கொஸ்டின்ஸ் கிவ்ஸ் கிளாரிட்டி அப்படிங்கிறத பத்தி பார்த்துருந்தோம். அதாவது மெட்டா மாடல் கொஸ்டின்ஸ் சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்குல்ல? அந்த டெலிஷன், டிஸ்டார்ஷன், ஜெனரலைசேஷன் சொல்லியிருந்தோம். ரைட்? ஸோ அதை நாம டே 14ல பார்த்திருந்தோம். அண்ட் டே 15 அப்போ 14 நாட்கள் என்னென்ன செய்யணும்னு சொல்லி பார்த்திருந்தோம். 15வது நாள் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி பார்த்திருந்தோம். அதாவது 20 விஷயங்கள் எதுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தாம இருந்தா வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமான ஒரு உறவு முறையோட நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்திருந்தோம். சரிங்களா? அந்த டே 16 அப்போ நம்ம என்ன பார்க்கிறோம்னா நம்முடைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, எல்லாருடைய வாழ்க்கை ரிலேஷன்ஷிப்லயும் அதாவது உறவு முறைகளையும் ரொம்ப நல்ல ஒரு உறவு முறையில இருந்திருப்போம். ஓகேங்களா? ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ் அவங்கள பத்தின ஒரு பாதிப்பு நம்ம மனசுக்குள்ள இருக்கும். சரிங்களா? ஸோ அதற்கு பர்செப்ஷுவல் பொசிஷனிங் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்திருந்தோம். ஓகேங்களா? அதாவது என்னுடைய வாழ்க்கை புரிதல் ஒன்றாக இருக்கும். அதாவது மேப் இஸ் நாட் டெரிட்டரின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை சார்ந்து நம்முடைய பொசிஷன்ல இருந்து நம்ம பார்க்கிற நம்முடைய பிலீவ்ஸ், நம்முடைய வேல்யூஸ்ல இருந்து நம்ம பார்க்கிற விஷயங்கள் அண்ட் ஆப்போசிட்ல இருக்கிற மனிதர் இருக்காரு இல்லைங்களா, ஸோ அவர்கள் பிளேஸ்ல இருந்து அவங்களுடைய வேல்யூஸ், அவங்களுடைய பிலீவ்ஸ், அந்த ஷூஸ்ல இருந்து நம்ம பார்க்கும்போது அந்த சினாரியோவே பர்செப்ஷன் எப்படி மாறுதுங்கிறத பத்தி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி நம்முடைய ஒப்போனோ போனோ பிரேயரை பயன்படுத்த சொன்னோம். ரைட்டுங்களா? ஸோ அதை தொடர்ந்து வால்ட் டிஸ்னி ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருந்தோம். ஓகே, நம்முடைய கோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்முடைய கோல்ஸ் நம்ம இதுதான் அடையணும்னு நம்ம முடிவு செய்த பிறகு நாமளே அந்த ட்ரீமர் பொசிஷன் வந்து எப்படி ஆப்ரேட் பண்றோம், ரியலிஸ்டிக் பொசிஷன் வந்து எப்படி ஆப்ரேட் பண்றோம், அண்ட் கிரிட்டிக் பொசிஷன் வந்து எப்படி கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருந்தோம். அதாவது கிளாரிட்டி ஆஃப் பிகர் பிக்சர்ங்கிறதுக்காக நாம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? டே 16 அப்போ நம்ம இதெல்லாம் செய்திருந்தோம். அண்ட் டே 17 அன்றைக்கு நம்முடைய இமோஷனல் ஸ்டேட்ஸை நம்ம எப்படி அதிகப்படுத்துறது, நமக்கு தேவையான இமோஷன்ஸை நாம நினைத்த மாதிரி அந்த பாசிட்டிவ் இமோஷன்ஸை கொண்டு வர முடியும் அப்படின்னா அதற்கு எப்படி அந்த ஆங்கரிங் பயன்படுத்தலாம்ங்கிறத பார்த்திருந்தோம். அண்ட் அன்றைய தினமே சர்க்கிள் ஆஃப் எக்ஸலன்ஸ் பத்தியும் பார்த்திருந்தோம். சரிங்களா? அண்ட் டே 18 அப்போ நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஏதோ ஒரு சூழல அன்வான்ட் பிஹேவியர்ஸ் நமக்குள்ள விதைத்திருப்போம். சரிங்களா? அந்த அன்வான்ட் பிஹேவியர்ஸ் நம்ம அறியாம ஒரு ட்ரிகர், ஓகேங்களா, அந்த ட்ரிகர்னால அந்த அன்வான்ட் பிஹேவியர்ஸ் நமக்குள்ள ஈஸியா செயல்முறை ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அன்வான்ட் பிஹேவியர்ஸ் நம்ம எப்படி பிரேக் பண்றது அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்விட்ச் பேட்டர்ன் பயன்படுத்தணும். சரிங்களா? அந்த ஸ்விட்ச் பேட்டர்ன் பயன்படுத்தின பிறகு ஒரு விஷுவல் ஆங்கர் கிரியேட் பண்ண சொல்லியிருந்தோம். அதாவது விஷுவல் ஆங்கருங்கிறப்போ விஷன் போர்டு கிரியேட் பண்ண சொல்லியிருந்தோம். சரிங்களா? உங்களுடைய கோல் அடையணும் அப்படின்னா அந்த கோல்ஸ் என்னென்னலாம் இருக்கு, அந்த கோல்ஸ் அடையிறப்போ உங்களுடைய வேல்யூஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய பிலீவ்ஸ் எப்படி இருக்கும், ஓகேங்களா, அது எல்லாமே ஒரு கார்ட்போர்ட்லயோ இல்லை நோட் புக்லயோ பேஸ்ட் பண்ண சொல்லியிருந்தோம். ரைட்? விஷன் போர்டு கிரியேட் பண்ண பிறகு நம்முடைய FB குரூப்லயும் போஸ்ட் பண்ண சொல்லியிருக்கோம். சரிங்களா? அண்ட் அதை தொடர்ந்து டே 19 அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் செல்வந்தர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அந்த ஒரு மில்லியனர் மைண்ட் செட் அப்படிங்கிறது நம்ம எப்படி நமக்குள்ள உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ரிச் பீப்புள் மைண்ட் செட், புவர் பீப்புள் மைண்ட் செட் சொல்லிட்டு 2 வித்தியாசங்கள் பார்த்துருந்தோம். உங்களுடைய மைண்ட் செட்ஸ் ஏதாவது டிஃப்ளெக்ஷன்ஸ் நீங்க இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி மாற்றலாம்ங்கிறத பற்றியும் சொல்லியிருந்தோம். சரிங்களா?
அண்ட் டே 20 அன்றைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அதாவது நேற்றைய தினம் நம்முடைய பிஹேவியர்ஸை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம். ஓகே, நான் என்னதான் மில்லியனர் மைண்ட் செட் நான் உருவாக்க நினைத்தாலும் ஓகேங்களா, அல்லது ஏதாவது ஒரு கோல்ஸ் நான் நோக்கி பயணிக்கும் போது ஒரு சில பிஹேவியர்ஸ் எனக்கு தேவை அப்படின்னா, அந்த பிஹேவியரை நான் புதியதான பிஹேவியர் எப்படி நான் எனக்குள்ள உருவாக்குறது அப்படிங்கிறதுக்காக அந்த நியூ பிஹேவியர் ஜென்ரேட்டர் பார்த்துருந்தோம். அண்ட் அதை தொடர்ந்து லாஜிக்கல் லெவல்ஸ் பயன்படுத்தி ஓகேங்களா, அந்த லாஜிக்கல் லெவல்ஸ் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா அதை நம்ம எப்படி அதுல இருந்து செயல்முறைப்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ கடந்த 20 நாட்கள் இதை அனைத்தும் பார்த்துருந்தோம். ஓகே, உங்களுடைய செஷன்ஸ் ஏதாவது நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலோ அல்லது ஆக்டிவிட்டிஸ் நீங்க செய்யாம இருந்தீங்கனாலோ அதை தயவு செய்து முடியுங்க. சரிங்களா? ஸோ அதை செய்ய உங்களுக்கே கண்டிப்பா 1% உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. ஒரு சராசரியா ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா தினசரி 1% அவருடைய வாழ்க்கையை நேற்றைய தினத்தை விட 1% இம்ப்ரூவ் செய்தோம் வைத்துக்கொள்வோமே. ஓகேங்களா? 365 நாள் பிறகு பார்க்கும்போது நம்முடைய வளர்ச்சியின் வீதம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 37 மடங்கா இருக்கும். ஓகேங்களா? அந்த 37 மடங்கா இருக்குங்கிற பட்சத்தில் கடந்த 20 நாட்கள் நீங்க கற்றுக்கொண்ட விஷயம் கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையை மேம்படுவதற்காக பயன்படும் நான் முழுமையா நம்புறேன். ரைட்? ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபேஸ்புக் குரூப்லையும் நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? கடந்த 20 நாள் பயணம் எப்படி இருந்ததுங்கிறத பத்தி சொல்லுங்க. ஓகே, அண்ட் அதை தொடர்ந்து இன்றைய தினம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லார் வாழ்க்கையிலும் அபண்டன்ஸ்ங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ரைட்? ஸோ நம்ம வாழ்க்கையின் காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து அந்த இறப்பு வரைக்கும் உண்டான காலம் இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவித்து அதாவது செரிஷ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். செரிஷ் இந்த சென்ஸ் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆவரேஜ் லிவிங் அப்படிங்கிறது 100 வயதுன்னு இருக்குங்கிற பட்சத்தில் அந்த 99 வயது 364வது நாள் அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்தேன்னு வைத்துக் கொள்வோமே. ஓகே, அன்றைய தினம் எனக்குள்ள எந்த ஒரு ரெக்ரெட்ஸும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு நெகட்டிவ் மெமரிஸும் இருக்கக்கூடாது. சந்தோஷமான ஒரு என்னுடைய வாழ்க்கை பாதையை நான் திரும்பி பார்க்கும்போது நான் நினைத்தது அனைத்தையும் செய்திருக்கிறேன். ஓகே, அது வெற்றியோ தோல்வியோ ஓகே, அந்த வாழ்க்கை அனுபவம் அப்படிங்கிறது எனக்கு அற்புதமா இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நிறைவு, என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் அனைவரையும் நான் சந்தோஷமாக வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோட, இன்னும் சொல்ல போனா நிறைய விஷயங்கள் இருக்கு. வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா பல விஷயங்கள் இருக்கு. அந்த 99 வயது 364வது நாள் அன்னைக்கு நம்ம திரும்பி பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு விஷயமா நம்முடைய வாழ்க்கை அமையணும். ஓகேங்களா? ஸோ அதற்காக தான் இந்த 21 நாட்கள் பயணமும். அப்படி இருக்கும்போது அந்த அபண்டன்ஸ் லிவிங் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவை. நம்ம நினைத்த விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வெவ்வேறு காலகட்டத்தில் ஒரு சில கோல்ஸ் வைத்திருப்போம். 20 வயதில் நம்முடைய கோல்ஸ் ஒன்றா இருக்கும், 30 வயதில் ஒரு கோல்ஸா இருக்கும், 40 வயதில் ஒரு கோல்ஸ் வேறையா இருக்கும், 50 வயதில் நம்முடைய கோல்ஸ் வேறையா இருக்கும். அதாவது வாழ்க்கையின் பாடம் நம்ம கற்றுக்கொள்கிறோம் இருக்கிறீங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்முடைய கோல்ஸ், நம்முடைய வேல்யூஸ் இதெல்லாம் மாறிட்டே இருக்கும். ரைட்? நம்மளுடைய நம்பிக்கைகள் இதெல்லாமே மாறிட்டே இருக்கும். இப்போ நமக்குள்ள இருக்கிற பிரபஞ்சத்தை நம்ம எப்படி பத்திரப்படுத்தி ஒரு அழகா வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சில கோல்ஸ் வைத்திருப்போம் இல்லைங்களா? அந்த கோல்ஸ் நம்ம எப்படி அச்சீவ் பண்றது அப்படிங்கிறதுக்காக ஒரு டைம் லைன் ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அந்த டைம் லைன் ஆக்டிவிட்டி நம்ம எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி இன்றைய தினம் நம்ம பார்ப்போம். இட் இஸ் மோர் லைக் ஒரு டைம் டிராவல் மாதிரி. சரிங்களா? இதற்கு நீங்க ஒரு 30 நிமிடம் உங்களுடைய டைமை நீங்க ஒதுக்கி வைக்கணும். சரிங்களா? அந்த 30 நிமிடம் ஒரு அமைதியான ஒரு சூழல்ல ஓகேங்களா, ஒரு அமைதியான ஒரு பிளேஸ்ல போய் செய்யுங்க. அண்ட் ஒரு ஃப்ரீயா அன்டிஸ்டர்ப் பிளேஸா இருக்கட்டும். சரிங்களா? அண்ட் இதை செய்யும் போது உங்க கையில ஒரு ஜேர்னல் அல்லது உங்களுடைய நோட் பேடோட பென் இருந்தா மச் பெட்டருங்க. அல்லது அட்லீஸ்ட் உங்களுடைய மொபைல்ல ஒரு சவுண்ட் ரெக்கார்டர் இருக்கும் இல்லைங்களா? அந்த சவுண்ட் ரெக்கார்டரை ஆன் பண்ணிட்டு நீங்க இந்த ஆக்டிவிட்டி செய்யுங்க. ஓகேங்களா? அந்த ஆக்டிவிட்டி எப்படி செய்யறது நான் சொல்றேன். ஸோ இந்த ஆக்டிவிட்டி நீங்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ரூம் இருக்கு இல்லைங்களா? அந்த ரூம்ல ஒரு ஸ்பேஸ்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேன்வாஸ்னா ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுமே. ஓகே, நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க. சரிங்களா? இந்த இடத்துல இருந்து உங்களுடைய ஃபியூச்சரை நீங்க பார்க்குறீங்கன்னு வைத்துக்கொள்வோமே. அந்த ஃபியூச்சர் நீங்க பார்க்கும்போது சேஃப் உங்களுடைய கோல் எதுவாக இருந்தாலும் ஓகே, அந்த உங்களுடைய ஃபியூச்சர் கோல் அடைந்துட்டதாக இருக்கும். ஓகேங்களா? சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கோல் நீங்க பிளான் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் டைம் ஸ்பேன் வைத்திருக்கீங்க அப்படின்னா அந்த 5th இயர் அப்போ நீங்க எல்லாமே நீங்க அடைந்திருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அந்த அடைந்த ஒரு சினாரியோவை நீங்க முழுமையா உள்ளார கொண்டு வருவீங்க. சரிங்களா? அதை முழுமையா நீங்க அடைஞ்சிட்டதாக நீங்க நம்பணும். ரைட்? அதுதான் முதல் ஸ்டெப். சரிங்களா? அண்ட் இப்போ நீங்க உங்களுடைய ஃபியூச்சர் எந்த இடத்துல இருக்குங்கிறத நீங்க பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நீங்க இருந்து பார்க்கும்போது இது உங்களுக்கு ஃபியூச்சர் உங்களுக்கு இங்க இருக்குன்னு வைத்துக்கொள்ளுமே. இது 5th இயரா இருக்கு. சரிங்களா?
ஸோ இப்போ இது வந்து கரண்ட் இயர். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேங்க, அந்த இயர்ஸ்க்காக நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். நீங்க இதை மந்த் கூட வைத்துக் கொள்ளலாம். சரிங்களா? ஸோ உங்களுடைய கம்பெனி ஃபியூச்சரை நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. நீங்க நினைத்த ஒரு ஃபியூச்சர் அற்புதமா அடைந்துட்டதாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க செய்ய போறீங்க. ஸோ இப்போ இதுல இந்த கரண்ட் இயர்ல இருந்து நீங்க அந்த ஒரு 5th இயர் அப்போ, ஓகேங்களா, நீங்க உங்களுடைய கோல், உங்களுடைய நீங்க எதிர்பார்த்த ஒரு பீக் பெர்ஃபார்மன்ஸும் இருக்கிறீங்க. அதை நீங்க இந்த இடத்துல இருந்து உங்களால் பார்க்க முடியுதுங்கிற பட்சத்தில், சரிங்களா? ஸோ இந்த கரண்ட் இயர்ல இருந்து ஒரு 1st இயர் மூவ் பண்ணீங்க அப்படின்னா என்னெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த 5th இயர் அப்போ உங்களுடைய கோல் அச்சீவ் செய்திருப்பீங்க அப்படின்னா 1st இயர் அப்போ நீங்க என்னென்னலாம் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்க சொல்லுவீங்க இந்த 1st இயர் ஸ்பேஸ்ல இருந்து. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது 2nd இயருக்கு மூவ் பண்ணுவீங்க. சரிங்களா? அந்த 2nd இயர் அப்போ நீங்க என்னென்னலாம் செய்திருப்பீங்க அப்படிங்கிறது, அதாவது 5th இயர் அப்போ நீங்க நினைத்த கோல் அடைந்திருக்கணும் அப்படின்னா நீங்க 2nd இயர் அப்போ அந்த டைம் ஸ்பேன் இருக்கு என்னெல்லாம் செய்திருப்பீங்க நீங்க சொல்லணும், ரைட்? அண்ட் அதை தொடர்ந்து 3rd இயருக்கு போவீங்க. சரிங்களா? அந்த 3rd இயர் அப்போ நீங்க என்னென்னலாம் செய்திருப்பீங்க அப்படிங்கிற, என்னென்னலாம் மைல் ஸ்டோன்ஸ் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்க சொல்லுவீங்க. ஓகேங்களா? என்னென்னலாம் கற்றுக்கொண்டிருப்பீங்க, என்னென்ன வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையில் மாறி இருக்கும் அப்படிங்கிற அனைத்தையும் உங்களுடைய 3rd இயர் பொசிஷன் வந்து நீங்க சொல்லுவீங்க. அடுத்ததா ஒரு இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது 4th இயர்ல இருப்பீங்க. சரிங்களா? அதாவது 5th இயருக்கு முந்தின இயர். ஓகே, அந்த இயர்ல நீங்க என்னென்னலாம் செய்திருந்தீங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லுவீங்க. ஓகேங்களா? என்னென்ன வாழ்க்கையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நீங்க அந்த 3rd இயருக்கு 4th இயர் ஓகே நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்க எல்லாமே சொல்லுவீங்க. ரைட்டுங்களா? முழுமையா சொல்லணுங்க. ஒன் வேர்ட் ஆன்சர் தான் இப்படி ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. ரைட்? என்னென்னலாம் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும், உங்களுடைய குடும்ப சூழல் எப்படி இருக்கும், ஓகேங்களா, அல்லது உங்களுடைய வேலை சூழல் எப்படி இருக்கும், மேபி நீங்க வேலையில இருந்து ஒரு பிசினஸ்க்கு போயிருக்கீங்க அப்படின்னா அந்த அனைத்தையும் நீங்க வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்க விவரிப்பீங்க. ஒவ்வொரு வருஷத்துல இருந்து நீங்க விவரிப்பீங்க. சரிங்களா? 4th இயர்ல இருந்து நீங்க முழுமையா சொன்ன பிறகு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அந்த 5th இயர்ல நீங்க கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே, ஓகேங்களா, எல்லாத்தையுமே அடைந்துட்டதாக நீங்க முழுமையா அந்த பொசிஷனை நீங்க உணர்வீங்க. சரிங்களா? இந்த பொசிஷன் நீங்க போன பிறகு அகைன் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 5th இயர் பொசிஷன்ல நீங்க முழுமையான நீங்க நினைத்த அந்த பீக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதரா, ஓகேங்களா, நீங்க நினைத்தது அனைத்துமே நடந்த ஒரு மனிதரா, அந்த மனிதரா இருக்கும்போது, ஓகேங்களா, அதுல இருந்து நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா, சோ இந்த ஸ்டெப்ல இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ இந்த நபர் முழுமையா இங்க இருக்காரு. சரிங்களா? அண்ட் ஸ்டார்டிங் பொசிஷன்ல அந்த நபர் இருக்காரு. ஓகேங்களா? இந்த நடுவில் ஒவ்வொரு பொசிஷன் நீங்க மூவ் பண்ணும் போதும் ஒவ்வொரு நபரும் இங்க நிக்கிறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க நீங்களே. ஓகேங்களா? உங்களுடைய ஒரு இந்த கரண்ட் இயர்ல இருந்து 1st இயர்ல நீங்க உங்களுடைய வயது மாதிரி இருக்கும், அப்போ உங்களுக்கு தோற்றம் அந்த மாதிரி ஒரு பர்சன் நீங்க நிக்கிறதா நினைத்துக்கொள்ளுங்க. ஓகேங்களா? சோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மனிதர் நீங்களாவே மாறி நீங்க இருக்கீங்க. சரிங்களா? சோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 5th இயர்ல நீங்க முழுமையா அக்கம்ப்ளிஷ் பண்ண பர்சன் இருக்காரு இல்லைங்களா, அந்த பர்சன் இந்த இடத்துல இருந்து 4th இயருக்கு போவாரு. ஓகேங்களா? 4th இயர்ல இருக்கிற நபரை பார்த்து வாழ்க்கையில் என்னென்னலாம் நான் செய்து இப்படி மேல வந்தேன், இன்னும் இதை நான் ஸ்பீடப் பண்ணணும்னா என்னென்ன விஷயம் இன்னும் செய்திருக்கலாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதாவது அந்த முழுமையா அடைந்துட்ட பர்சன் இந்த 4th இயர் டு 5th இயர்ஸ் டைம் ஸ்பேன்ல என்னென்னலாம் செய்திருந்தார் அப்படிங்கறத சொல்லுவாரு, என்னென்னலாம் செய்திருக்கலாம்ங்கிறதையும் சொல்லுவாரு. ஓகேங்களா? அதை பார்ப்பாரு. அண்ட் அதே பர்சன் 5th இயர் அந்த பர்சன் இருக்காரு இல்லைங்களா, அக்கம்ப்ளிஷ் பர்சன், அந்த 3rd இயர் டு 4th இயர் அந்த டைம் ஸ்பேன்ல என்னென்னலாம் நடந்தது, என்னெல்லாம் இன்னும் செய்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்பாரு. சரிங்களா? அண்ட் அகைன் அவர் 2nd to 3rd இயர் அந்த டைம் ஸ்பேன்ல என்னெல்லாம் செய்திருந்திருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்பார். சரிங்களா? அண்ட் 1st இயர் டு 2nd இயர் அந்த டைம் ஸ்பேன்லயும் வந்து பார்ப்பார், இதெல்லாம் இன்னும் செய்திருக்கலாம், அதாவது எதெல்லாம் செய்ய முடியாம போயிருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஒரு நெகட்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேபி இது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அது என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறது அந்த அக்கம்ப்ளிஷ் பர்சன் பொசிஷன்ல இருந்து ஒவ்வொரு பொசிஷனையும் வந்து பார்த்துட்டு, ஓகேங்களா, இது எல்லாமே அந்த ஒவ்வொரு பர்சனும் சொல்லுவார், இதை நீ செய்திருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? நம்ம நினைத்ததை இன்னும் ஈஸியா அடைவதற்கு அந்த ரோட் மேப்பை இந்த அக்கம்ப்ளிஷ்ட் பர்சனே ஒவ்வொன்றும் வந்து சொல்லுவார். ஓகேங்களா? அண்ட் கடைசியா இப்போ இருக்கிற மனிதருக்கு போய் இதெல்லாம் செய்திருக்கான்னு சொல்லி நீங்களே ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதாவது ஒரு டபுள் ஆக்ஷன்ல இருந்தா எப்படி இருக்கும். சரிங்களா? அந்த பொசிஷன்ல நீங்க ஆரம்ப கட்டத்துல இருக்கும்போது, அதாவது இன்றைய சூழல்ல நீங்க என்னவா இருக்கிறீங்களோ அந்த நபர்கிட்ட இந்த அக்கம்ப்ளிஷ் பர்சன் வந்து பேசுவார். சரிங்களா? வாழ்க்கை எதெல்லாம் நம்ம செய்திருந்தால் இவ்வளவு ஸ்பீடா நம்ம நடந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் டிராவல் இருக்கு இல்லைங்களா, இந்த டைம் டிராவல் செய்யும் போது முழுமையா நீங்க வார்த்தைகளை நீங்களே பேசினா பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? உங்களுடைய சவுண்ட் ரெக்கார்டிங் இருக்கு இல்லைங்களா, அதில் நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ் என்னென்னலாம் நடந்தது, அதாவது அந்த கரண்ட் பீரியட்ல என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்தது அப்படிங்கிறது முழுமையா அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது நீங்க விஷுவலாவும் நீங்க உணரணும், ஆடிட்டரி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க காதல கேட்கிறீங்கிறதையும் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அண்ட் உங்களுடைய உணர்வுகள் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லயும், ஓகேங்களா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி இருந்தது அப்படிங்கிறது
முழுமையா நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். சரிங்களா? ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் நீங்க விஷுவலைஸ் செய்த பிறகு ஒவ்வொரு லேர்னிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த லேர்னிங்ஸ் ஒவ்வொன்றையும் நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஓகே, இது வந்து இந்த விஷயங்கள்லாம் செய்திருக்கலாம், இந்த விஷயங்கள்லாம் செய்திருக்க வேண்டாம், ஓகேங்களா, என்னென்னலாம் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அந்த ஒரு ரூட் மேப் நமக்கு கிளியரா கிடைக்கும். ஓகேங்களா, அது செய்த பிறகு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா, எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்க அடுத்து வர கேள்விகள்ல நீங்க எழுதுவீங்க. சரிங்களா? அதாவது நீங்க இப்போ எப்படி உங்களை நீங்களே பார்க்கிறீங்க, ஓகேங்களா, அதாவது அக்கம்ப்ளிஷ்ட் பர்சன் பொசிஷன்ல இருந்து how do I see myself now அப்படிங்கறது நீங்க முழுமையா நீங்க அந்த அக்கம்ப்ளிஷ்ட் பர்சன் வந்து பார்க்கணும். அண்ட் அடுத்தது அந்த அக்கம்ப்ளிஷ்ட் பொசிஷன்ல இருந்து what makes me happy அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க பதில் எழுதணும். அண்ட் what I am most proud of, அதாவது எதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படிங்கிறது நீங்க அதுல எழுதணும். அதாவது இது எல்லாமே நீங்க அக்கம்ப்ளிஷ்ட் பொசிஷன்ல இருந்து நீங்க ஒவ்வொரு இயர் ப்ரீவியஸ் இயர்ஸ் போறீங்க இல்லைங்களா, அப்போ நீங்க என்னென்னலாம் லேர்ன் பண்ணீங்க, ஒவ்வொரு சிச்சுவேஷனும் நீங்க என்னென்னலாம் லேர்ன் பண்ணீங்க அப்படிங்கறது எழுதினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே கிளாரிட்டி கிடைக்கும். அதாவது நான் நினைத்தது அடையணும் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் என்னென்ன ஸ்கில்ஸ் என்னை நான் மெருகேற்றி கொண்டேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்னென்ன குவாலிட்டிஸ் நான் டெவலப் பண்ணேன், என்னோட பிஹேவியர்ஸ் எப்படி இருந்தது, ஓகேங்களா, அண்ட் அந்த காலகட்டத்தில் நான் என்ன மாதிரியான நம்பிக்கைகள் நான் புதிதாக விதைத்து கொண்டேன் எனக்குள்ளார அப்படிங்கிறது, ஓகேங்களா. அண்ட் அட் தி சேம் டைம் என்னென்ன விஷயங்கள் யார் யாரெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஓகேங்களா, அந்த டைம் டிராவல் இருக்கு இல்லைங்களா, அந்த டைம் டிராவல்ல யார் யாருடைய ஹெல்ப் எல்லாம் நான் அணுகியிருப்பேன், யார் யாரெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா, அண்ட் என்னென்ன டிஃபிகல்டிஸ் நான் என் வாழ்க்கையில் அந்த காலகட்டத்தில் நான் ஃபேஸ் பண்ணினேன் அப்படிங்கிறது நீங்க அந்த டைம் டிராவல்ல நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது அந்த சேலஞ்சஸ் நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணீங்கிறது நீங்க அதில் ஆன்சர் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செகண்ட் இயர் அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இந்த சேலஞ்ச் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தேர்ட் இயர்ல அந்த சேலஞ்ச் இல்லாம போயிருந்திருக்கலாம், ஓகேங்களா. அந்த சேலஞ்ச் ஓவர் கம் பண்ணும்போது ஒரு சில நபர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, இல்ல ஒரு சில ஸ்கில்ஸ் நீங்க டெவலப் பண்ணிருப்பீங்க. சரிங்களா, அந்த சோர்ஸ் ஆஃப் ஹெல்ப் எங்க இருந்து வந்தது அப்படிங்கறது எல்லாமே நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்க ஆன்சர் செய்யும் போது, ஓகேங்களா, இது நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா, இந்த கரண்ட் இயர்ல இருந்து ஒவ்வொரு இயர் நம்ம டிராவல் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அந்த ஒவ்வொரு இயர்லயும் நீங்க என்னென்னலாம் கற்றுக்கொண்டீங்க அந்த கேள்வியில் நீங்க ஆன்சர் பண்ண உங்களுக்கு அந்த ரோட் மேப் ரொம்பவே கிளாரிட்டியா கிடைக்கும். சரிங்களா, ஸோ அந்த கிளாரிட்டியோட அந்த ஒரு கம்பெலிங் ஃபியூச்சர், ஓகே இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போக போகுது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோட உங்களுடைய கோலை நீங்க நினைத்தது ஈஸியா அடைய முடியும். சரிங்களா, ஸோ உங்களுடைய கோல் ஈஸியா அடையணும் அப்படிங்கிறது நம்ம அந்த வீல் ஆஃப் லைஃப் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எல்லா வீல்லையும் நம்ம வந்து அந்த 10 out of 10 இருந்தாதான், ஓகேங்களா, நம்ம வாழ்க்கை அற்புதமா இருக்கும். ரைட், ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ், ஃபன், இது எல்லாமே இருக்கணும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும். ஏதாவது ஒரு செக்டர்ல மட்டும் நான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இன்னொரு செக்டரை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ரொம்பவே லூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை அற்புதமா இருக்கணும் அப்படின்னா கடந்த 20 நாட்கள் நம்ம ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கொண்டோம் இல்லைங்களா, இது எல்லாத்தையும் தினசரி பயன்படுத்துங்க. ஓகேங்களா, இது இந்த 20 நாட்கள் நான் சொன்னது அனைத்துமே ஓகே என்னுடைய வாழ்க்கையை நான் பயன்படுத்தின விஷயங்கள் பத்தி மட்டும் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதை நம்ம என்னதான் கற்றுக்கிட்டோம்னாலும் அதை கற்றுக்கொண்ட பிறகு நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான் அந்த ஒரு உண்மையான ஒரு மனதோடு நம்ம சொல்ல முடியும். கரெக்டுங்களா, ஏதோ ஒன்று நம்ம சொல்லிட்டு போக முடியாது. ரைட், ஸோ அப்படி இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டு நான் செய்த விஷயங்கள் பற்றி மட்டும்தான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஸோ நீங்க கற்றுக்கொண்ட விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத நீங்க நம்முடைய ஃபேஸ்புக் குரூப்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஐ வில் ஆல்சோ பி ஹாப்பி டு நோ தட். ஓகேங்களா, அது என்னுடைய வேல்யூ சிஸ்டம்ஸ்ல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்கும். சரிங்களா, அதற்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க நான் நம்புறேன். ஸோ இந்த 21 நாள் உங்களோட பயணிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சரிங்களா, மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றிகளுடன் ரோஜேஷ்.